சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் நடைபெறும் பாகநிலை முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். வரும்பொழுது சில பேர் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறீங்கல்ல, அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த சின்னவர்னு கூப்பிடுறது, ஆமாம் உண்மையாக சின்னவன் தான், வயசுலேயும் அனுபவத்திலையும் உங்களெல்லாம் விட நான் ரொம்ப சின்னவன் தான். அதுக்காக சின்னவர், அப்புறம் இளைய கலைஞர், வாழும் பெரியார், இதெல்லாம் தயவு செய்து தவிர்த்துடுங்க. நான் எப்பவுமே இப்போ சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், அமைச்சர், இதெல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனால் எது தெரியுமா நிரந்தரம்? நான் எப்பவுமே உங்கள் வீட்டு பிள்ளையா இருப்பேன், உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நிரந்தரம். என்ன இப்போ அமைச்சராக இருக்கிறதுனா கொஞ்சம் பொறுப்பான செல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். அதுதான் நிரந்தரம். தயவுசெய்து இனிமேல் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றது அதெல்லாம் தவிர்த்துடுங்க. எனக்கு இன்னொரு பெரிய பெருமை, அந்த சேர்பாபு அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு இந்த பெரியார் திடலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா, அது எனக்கு கூடுதல் பெருமை. அதே போல் அண்ணன் தயாரிதி மாறன் அவர் சொன்னது போல தொடர்ந்து பாகமுகவர்கள் மாநாடு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு ஜோனாக போய் கலந்துக்கிட்டாங்க, ஒரு 5 மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற களத்தில் காணப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்தில் பாகமுகவர் மாநாடு நடக்குதுன்னா, ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னா, அது முதல் நிகழ்ச்சி இன்னைக்கு சென்னை கிழக்கு மாவட்டம் தான். அந்த பெருமை சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சேர்பாபு அண்ணன் ஆரம்பித்து வச்சாருன்னா அது எப்போவுமே வெற்றியில் தான் முடியும். இன்னைக்கு அவர் ஆரம்பித்து வச்சிருக்கிறார். உதயசூரியன் கிழக்கில் தான் உதிக்கும். கிழக்கு மாவட்டத்தில் இன்னைக்கு பாகமுகவர் கூட்டத்தை ஆரம்பித்து வச்சிருக்கிறோம். கை தட்டினா மட்டும் பத்தாது, கை கோர்த்து வேலை செய்யணும். மொத்தம் 3 குழுக்கள். தேர்தல் பணியை நம்ம தலைவர் கிட்டத்தட்ட 1 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. 3 குழுக்கள் அமைச்சாங்க. அதில் ஒரு குழுவில் நானும் இருக்கேன். ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு தொகுதியாக வர சொல்லி, தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வர சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளும் 4 தொகுதிகள் அவங்ககிட்ட இருக்க தொகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள், தொகுதி பிரச்சனைகள், வெற்றி வாய்ப்பு, இப்படி தொடர்ந்து கலந்துரையாடிட்டு இருக்கிறோம். இன்றோடு 36 தொகுதி முடிச்சிட்டோம். நாளையோடு 40 தொகுதி முடிக்க போகிறோம். சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் நடைபெறும் பாகநிலை முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதில் குறிப்பாக என்னை சின்னவர் என்றோ வாழும் கலைஞர் என்றோ அழைக்க வேண்டாம், நான் எப்பொழுதுமே உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை என்று கூறினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.